ஸ்ரீ சதுரசித்தி லிங்க மாஹாத்மியம் 2ஆம் அத்தியாயம். அகஸ்தியேஸ்வரர். அகஸ்திய ஈஸ்வர லிங்கம். குறிப்பு: தானவர்களை அழித்ததன் காரணமாக அகஸ்திய மாமுனிவரை பிராமணர் கொலை செய்த பாவத்திலிருந்து மீட்டதால் சன்னதியில் உள்ள சன்னதி அல்லது லிங்கம் அகஸ்தியேஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறது. ஸ்ரீ கணேசருக்கு வணக்கம். ஸ்ரீ மகாகாலருக்கு வணக்கம். அவந்தி பிராந்தியத்தில் அமைந்துள்ள 84 லிங்கங்களின் மகத்துவத்தை குறித்த விளக்கம் இப்போது தொடங்குகிறது. அன்னையார் உமாதேவியார் கூறினார்: ஸ்ரார்த்தம் விடாமுயற்சியுடன் வழங்கப்படும். பூமியெங்கும் உள்ள அனைத்து தீர்த்தங்களும் புண்ணிய நதிகளும் விவரிக்கப்படட்டும். ஈஸ்வரனார் கூறினார்: உலகம் முழுவதும் கங்கை புகழ் பெற்றது. அது 3 பாதைகளில் சொர்க்கம், பூமி மற்றும் பாதாளத்தில் பாய்கிறது. இது தேவர்கள், கந்தர்வர்கள் மற்றும் முனிவர்களால் நாடப்படுகிறது. சூரிய கடவுளின் மகளான யமுனா தேவி அனைத்து உலகங்களையும் புனிதப்படுத்துகிறாள். தேவி, இது மானேக்களுக்கு, அதாவது பித்ருக்களுக்கு மிகவும் பிடித்தமானது மற்றும் இது பெரும் பாவங்களை அளிக்கிறது. மற்ற புனித நதிகள் சந்திரபாகா, விட்டாஸ்தா, ஜீலம் மற்றும் அமரகண்டத்தில் உள்ள நர்மதை நதி. புனித தலங்கள் குருக்ஷேத்திரம், கயை, பிரபாச திருத்தலம், நைமிசம், கேதாரம், புஷ்கரம், காயாவரோகணம் மற்றும் அற்புதமான மற்றும் புனிதமான மகா காலவனம். அனைத்து பாவங்களையும் எரிபொருளாக எரிக்கும் நெருப்பான ஸ்ரீ மகாகாலம் அங்குதான் உள்ளது. 1 யோஜனை வரை நீட்டிக்கும் முழு புனித தலமும் பிராமணவதம் என்ற பாவத்தை கூட அளிக்கிறது. தேவியே, இது இன்பங்களையும் முக்தியையும் அளிக்கிறது. புனித தலமான கலியின் பாவங்களை அளிக்கிறது. பிரளயத்தில் கூட அது அளிக்கப்படுவதில்லை. தேவர்கள் கூட அதை பெறுவது மிகவும் கடினம். அன்னையார் உமாதேவியார் கூறினார்: மகேஸ்வரரே, இந்த புனித திருத்தலத்தின் சக்தி விவரிக்கப்படட்டும். எத்தனை லிங்கங்கள் உள்ளன, வணங்கப்பட தகுதியான தீர்த்தங்களும் உள்ளன என்பதை கேட்க விரும்புகிறேன். அதில் எனக்கு மிகுந்த ஆர்வம் உள்ளது. ஈஸ்வரனார் கூறினார்: தேவி, பாவங்களை அளிக்கும் சக்தியை கவனமாக கேளுங்கள். இந்த முதன்மையான புனித தலம், பெரிய தெய்வம் எப்போதும் எனக்கு மிகவும் பிடித்தமானது. இந்த 4 சிறந்த நதிகள் அங்குதான் ஓடுகின்றன. அனைத்து பாவங்களையும் நீக்கும் பெரிய மகா புண்ணியமான காந்தவதி, தெய்வீக நவநாதி மற்றும் இனிமையான நீலகங்கை 4வது. இந்த நதிகளின் சங்கமத்தில் ஒரு மனிதன் தனது புனித நீராடி தேவி, அவர் அடையும் பலன் கங்கையில் செய்யப்படும் ஸ்ரார்த்தம் மூலம் கிடைக்கும் பலனை விட 3 மடங்கு அதிகமானது. அது வாழ்க்கையின் 4 பெரிய நோக்கங்களின் பலனை அளிக்கிறது. பெரிய புனித விரதங்களின் பெண்மணியே, அவந்தியின் புனித இடம் 1 யோஜனை வரை நீண்டுள்ளது என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அங்கிருக்கும் சித்தலிங்கங்கள் உலக இன்பங்களையும் முக்தியையும் அளிக்கின்றன. ஈஸ்வரர்கள் லிங்கங்கள் 84 பேர், பைரவர்கள் 8 பேர், ருத்ரர்கள் 11 பேர், ஆதித்யர்கள் 12 பேர். இங்கே விநாயகர்கள் 6 பேர், தாய்மார்கள் 24 பேர். நான் அங்கு சென்ற போது அற்புதமான மகா காலவனத்திற்கு பிரம்மதேவர், பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு மற்றும் பிற அனைவரும் மகிழ்ச்சியுடன் அங்கு வந்தனர். இவ்வாறு தெய்வமே, 1 யோஜனை வரை நீண்டிருக்கும் புனித இடம் இந்த தெய்வங்களால் வியாபித்துள்ளது. அனைத்து பாவங்களையும் அளிப்பவரான பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு 10 ஸ்தானங்களை, புனித ஆலயங்களை ஆக்கிரமித்துள்ளார். காலையில் இந்த நாமங்களை பக்தியுடன் ஜபிப்பவர் அனைத்து பாவங்களிலிருந்தும் விடுபடுவார். அவர் ருத்ரலோகத்திற்கு செல்வார். அன்னையார் உமாதேவியார் கூறினார்: அனைத்து பாவங்களையும் அளிப்பவர்கள் என்று உங்களால் குறிப்பிடப்பட்டுள்ள அந்த 84 லிங்கங்களையும் விரிவாக விவரிக்கவும். ஹரனார் கூறினார்: அழகிய பெண்ணே, நான் அவர்களின் பெயரை கூறுகிறேன். ஆரம்பத்தில் பூமியெங்கும் புகழ்பெற்றது சிறந்த அகஸ்தியேஸ்வரர் தான். அவரை தரிசிப்பதன் மூலம் மட்டுமே ஒரு மனிதன் ஆசீர்வதிக்கப்பட்டு திருப்தி அடைகிறான். அன்னையார் உமாதேவியார் கூறினார்: இந்த தெய்வம் அகஸ்தியேஸ்வரர் என்ற பெயரை எவ்வாறு பெற்றது? எந்த இடத்தில் அது எப்படி உருவானது? இதையெல்லாம் நீங்கள் எனக்கு விரிவாக கூற வேண்டும். ஹரனார் கூறினார்:
ஆசீர்வதிக்கப்பட்ட பெண்மணியே, அனைத்து பாவங்களையும் முற்றிலுமாக அடக்கி விரும்பிய பலன்களை வழங்கும் அதன் பாரம்பரிய புராணத்தை கேளுங்கள். முன்பு தேவர்கள் அசுரர்களால் தோற்கடிக்கப்பட்டனர். அவர்களின் அனைத்து பங்குகளும் யாகங்கள் போன்றவற்றில் இழக்கப்பட்டு அவர்கள் விரக்தி அடைந்தனர். பித்ருக்கள் ஏமாற்றமடைந்தனர். பின்னர் தேவர்கள் தங்கள் அனைத்து சக்திகளையும் செழிப்பையும் இழந்து பூமியில் சுற்றி திரிந்தனர். தேவி, அதன் பிறகு அந்த துரதிருஷ்டவசமானவர்கள் புத்திசாலித்தனமான மிகுந்த தபங்களை செய்யும் அகஸ்திய மாமுனிவரை கண்டார்கள். ஒளி வீசும் முனிவர் சூரியனைப் போல சுடர்விட்டு கொண்டிருந்தார். ஒரு சூழ்ந்த ஒளி வட்டத்தால் சூழப்பட்டிருப்பதை கண்ட அந்த உன்னத ஆன்மா கொண்ட அகஸ்திய மாமுனிவருக்கு முறையாக மரியாதை செலுத்திய பின்னர் அவர்கள் அனைத்து உலகங்களிலும் புகழ்பெற்ற முனிவரிடம் இவ்வாறு கூறினார்கள். சிறந்த முனிவரே, போரில் தானவர்களால் நாங்கள் தோற்கடிக்கப்பட்டோம். நாங்கள் அனைவரும் பரலோகத்திலிருந்து கீழே இறங்கினோம். எனவே இந்த கடுமையான ஆபத்து மற்றும் பயத்திலிருந்து எங்களை காப்பாற்றுங்கள். தேவர்கள் இவ்வாறு கூறியதும் அகஸ்திய மாமுனிவர் கோபமடைந்தார். இறுதி அழிவின் போது காலாக்னியைப் போல அந்த அற்புதமான முனிவர் சுடர்விட்டார். மகாதேவியே, ஆயிரக்கணக்கான தானவர்கள் ஆகாயத்திலிருந்து கீழே வந்தனர். கதிர்களின் கொத்துக்களால் முழுமையாக அவர்கள் எரிந்தனர். அந்த அகஸ்திய மாமுனிவரின் அற்புதமான நெருப்பு மகிமையால் எரிந்ததால் அனைத்து தைத்தியர்களும் பயந்து பாதாளத்திற்கு ஓடிவிட்டனர். பின்னர் அவர்களை கொன்ற பிறகு உன்னத ஆன்மா கொண்ட அகஸ்திய மாமுனிவர் மிகவும் துக்கமடைந்து அதிகப்படியான பதட்டத்தால் மன ரீதியாக கிளர்ந்தெழுந்தார். தானவர்கள் என்னால் கொல்லப்பட்டதால் நான் ஒரு மிக பெரிய பாவத்தை செய்துள்ளேன். ஏனெனில் காயப்படுத்தாதது மிகப்பெரிய பக்தி என்று மனு கூறுகிறார். நான் என்ன செய்வது? நான் எங்கே செல்வது? நான் எப்படி தூய்மையாக முடியும்? அவர் இவ்வாறு சிந்தித்து கொண்டிருந்த போது பிரம்மதேவரானவர் உலகங்கள் அங்கு வந்தன. அவர் முனிவரிடம் கேட்டார், நீங்கள் எப்படி துக்கத்தில் இருப்பது போல் தெரிகிறது? முனிவர்களில் சிறந்தவரே, அதற்கான காரணத்தை உடனடியாக கூறுங்கள். அவர் இவ்வாறு கேட்ட போதும் முனிவரானவர் பிரம்மதேவரை வணங்கி கூறினார், தேவர்களின் தலைவரே, பிரபஞ்சத்தின் பகவானே, என் மனதில் ஒரு எரியும் உணர்வு உள்ளது. தானவர்கள் என்னால் கொல்லப்பட்டதால் பிராமண சிரிப்பு பாவம் என்னை ஆட்கொண்டது. சூரர்களில் மிகச் சிறந்தவரே, தயை கூர்ந்து எனக்கு ஒரு பொருத்தமான தீர்வை கூறுங்கள். பகவானே, நீண்ட காலமாக நான் திரட்டிய தவத்தின் சக்தி வீணாகிவிட்டது. சூரர்களில் மிகச் சிறந்தவரான பிரம்மதேவர் கூறினார், இந்த பெரிய தீர்வை கவனமாக கேளுங்கள். இதன் மூலம் அனைத்து பாவங்களும் நிச்சயமாக அழிக்கப்படும். யக்ஷர்களும் கந்தர்வர்களும் தங்கியிருக்கும் தெய்வீக மகா காலவனத்தில் வாத யக்ஷியின் வடக்கே ஒரு சிறந்த லிங்கம் உள்ளது. இது பிசாச தீர்த்தத்தின் தெற்கு பகுதியில் அமைந்துள்ளது. அதை பிராயச்சித்தம் செய்பவரின் அனைத்து பாவங்களும் அழிக்கப்படும். அனைத்து பாவங்களையும் அழிக்கும் அந்த அற்புதமான லிங்கத்தை வணங்கி பிராயச்சித்தம் செய்வீராக. பக்தியுள்ள ஆன்மா கொண்டவர் மிகவும் நல்லது என்று கூறி மகா காலவனத்தை நோக்கி சென்றார். தேவர்களின் தெய்வமே, அந்த முனிவர் அந்த லிங்கத்தை பிராயச்சித்தம் செய்ய ஆர்வமாக இருந்தார். இரவும் பகலும் முனிவர் அதன் பிரத்யேக தியானத்தில் பக்தியுடன் ஈடுபட்டார். அந்த உன்னத ஆன்ம முனிவரிடம் நான் மகிழ்ச்சி அடைந்தேன். தேவி, நான் இதனை கூறினேன். பெரும் அதிர்ஷ்டசாலி முனிவரே, ஒரு முகத்துடன் கேளுங்கள். சிறந்த பிராமணரே, உங்கள் மனதில் என்ன இருந்தாலும் உங்கள் வரத்தை தேர்ந்தெடுங்கள். இந்த பக்தியிலும் மற்றவர்களால் செய்ய மிகவும் கடினமான தவத்திலும் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த லிங்கத்தின் வலிமையால் நீங்கள் இப்போது அசுத்தங்களிலிருந்து, அதாவது பாவங்களிலிருந்து விடுபட்டுள்ளீர்கள். சிறந்த முனிவரே, தானவர்களை கொன்றதால் ஏற்படும் பிராமண வதம் என்ற பாவம் அழிக்கப்பட்டது. சிறந்த நிறமுடைய பெண்மணியே, என் வார்த்தைகளை கேட்டதும் அவர் கூறினார், பகவானே, உம்மிடம் அடைக்கலம் தேடுபவர்களை நேசிப்பவரே, தாம் மகிழ்ச்சி அடைந்தால் மகேஸ்வரரே, என் பக்தி உங்கள் பாதங்களில் நிலைத்திருக்கட்டும். என் தவத்திற்கும் மத சடங்குகளை செய்வதற்கும் எந்த தடையும் ஏற்படலாகாது. உன்னத ஆன்மா கொண்ட கலச முனிவரே, பெரிய விழிகளை கொண்ட பெண்மணியின் இந்த வார்த்தைகளை கேட்டதும் நான் கூறினேன், முனிவரே,
அது அப்படியே நடக்கும். பிராமணவதம் என்ற பாவங்களை அழிப்பவர், தங்களால் போற்றப்படும் இந்த இறைவன் அகஸ்தியேஸ்வர தேவர் என்று தமது பெயரால் 3 உலகங்களிலும் நன்கு அறியப்படுவார். அது 3 உலகங்களிலும் பிரபலமாக இருக்கும். தேவி, நான் இவ்வாறு கூறிய போது அந்த லிங்கத்தின் அருளால் 5 முத்திரைகளால் அலங்கரிக்கப்பட்டு பிராமணர் அங்கேயே நிலை பெற்றார். அந்த பெரிய லிங்கத்தை பக்தியுடன் தரிசிக்கும் ஒரு மனிதன் அனைத்து பாவங்களிலிருந்தும் விடுபட்டு அனைத்து விருப்பங்களாலும் அலங்கரிக்கப்படுவான். அந்த உன்னத ஆன்மாக்கள் புத்திரர்களாலும் செழிப்பாலும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். மரண நேரத்தில் அவர்கள் விரும்பிய அனைத்து பொருள்களையும் வழங்கும் வான்வழி ரதங்கள் மூலம் என்னிடம் வருகிறார்கள். நித்திய ருத்ர லோகத்தில் கந்தர்வர்களின் தலைவர்கள் அவர்களை புகழ்வார்கள். அகஸ்தியேஸ்வரர் என்ற இறைவனை எப்போதும் வணங்கும் அந்த மனிதர்கள் புனித சடங்குகளை செய்த மனிதர்கள். அவர்கள் உயர்ந்த உலகத்தை அடைகிறார்கள். தேவர்களின் தலைவர்களின் இறைவன் நினைவு கூறப்படும் போது கோடிக்கணக்கான பிறவிகளில் மனிதர்கள் செய்த பாவங்கள் அழிக்கப்படுகின்றன. அந்த சிவனாரை யார் வணங்குவதில்லை? அந்த இறைவனை பக்தியுடன் வழிபட்டு அந்த இறைவனை நாடுபவன் நரகத்தை தரும் பிராமணவதம் போன்ற பாவங்களை நீக்குங்கள். தேவியே, இறைவனை தரிசிப்பதன் மூலம் கிடைக்கும் புண்ணியம் 100 ராஜசூய யாகங்களினால் கிடைக்கும் புண்ணியத்தை விட அதிகமாக இருக்கும். பல்வேறு வகையான தீர்த்தங்கள் மற்றும் புனித தீர்த்தங்கள், பல்வேறு வகையான தானங்கள் என்ன பலன் தரும்? அந்த பக்தர்கள் அனைவரும் சந்தேகத்திற்கு இடமின்றி அனைவரும் எனது அருளால் எல்லா நன்மைகளையும் அடைவார்கள். அது மட்டுமின்றி அந்த பக்தர்கள் திங்கள்கிழமை அல்லது 8ஆம் மற்றும் 14ஆம் சந்திர நாள்களில் அந்த லிங்கத்தை பக்தியுடன் வழிபடுபவர் தனது திறனுக்கு ஏற்ப தனது தாய் மற்றும் தந்தையின் பக்கங்களின் 100 தலைமுறைகளை மீட்டுக் கொள்கிறார். சாதாரணமாகவும் ஆர்வமின்றியும் வருகை தருபவர்கள் கூட தங்கள் உலக இருப்பின் போது ஒருபோதும் நரகத்தை காண மாட்டார்கள். இவ்வாறு தேவியே, லிங்கத்தின் சிறந்த மகத்துவம் தங்களுக்கு சொல்லப்பட்டுள்ளது. 84 லிங்கங்களில் முதலாவது விவரிக்கப்பட்டுள்ளது. முதல் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.